டியூஸ்டே மார்னிங் அத்தை தான் டிஃபன் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. லைக் தோசையும், தக்காளி சட்னியும் வச்சிருந்தாங்க. லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, ஆக்சுவலா அத்தை இன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க இல்லையா? ஸோ சாம்பார் தானா அப்படின்னு பார்க்கும்போது, பரவால்ல வெண்டைக்காய் இருக்கு. அது போட்டு காரக்குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, வெண்டைக்காய் மட்டும் போட்டு நான் காரக்குழம்பு வச்சிருந்தேன். கேரட் பீன்ஸ் வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க, பொரியல் பண்றதுக்கு. ஆக்சுவலா பீட்ரூட்டுமே நல்லாருக்கும். சரி கொஞ்சம் டிஃபரெண்ட்டா கேரட் பீன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இந்த ஐடியாக்குள்ள இறங்குனது. அப்புறம் கொஞ்சமா அப்பளம் பொரிச்சுக்கிட்டோம். அப்பதானே காரக்குழம்புக்கு சூப்பரா இருக்கும். ஆனா நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே, கோயிலுக்கு போன எங்க அத்தையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. லைக் ஒரு 12 போலலாம் வந்துட்டாங்க. ஆனா நான் லஞ்ச் முடிச்ச பாடு இல்ல. எங்க மாமாவும் சாப்பிட வந்துட்டாரு. அப்பயும் நான் செஞ்சு முடிச்ச பாடு இல்ல. எங்க மாமா சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டாரு. அப்பதான் நான் பொரியல் பண்ணி முடிக்கிறேன். ஏன்னா அப்பளம் குடுத்து அத்தை மேனேஜ் பண்ணிட்டாங்க. அவ்வளோதாங்க. சீக்கிரமா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, சீக்கிரமா மீட் பண்ணலாம். பை.